ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாரம்பரியமிக்க அந்த காலத்து ஸ்வீட் ரெசிபி ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வெல்லம், ராகி மாவு, வேர்க்கடலை தான். இப்போ ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அடை தட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தளராக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அடை தட்ட வராது. அதுக்காக இப்போ தோசைக்கல் காஞ்சதும் நம்ம அடை தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிக்குங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு, எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் ஃபஸ்ட்டு அடை தட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 கப் அளவு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோனோ அதில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இப்போ வறுபட்டுச்சு. இப்போ தனியாக எடுத்து தோல் வச்சு தனியாக வச்சிடலாம். இப்போ அந்த ராகி நம்ம அடை தட்டி வச்சுருந்தோம்ல, அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை தோலெல்லாம் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உடம்புக்கும் ஹெல்த்தி கூட. இது இதில் கால்சியமு, அயனு, நம்ம ப்ரோட்டீனுக்காக வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். எல்லா சத்தும் இதில் இருக்குது. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இது அந்த காலத்தில் டெய்லியுமே இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க, ஸ்வீட் ரெசிப்பியாக. இப்போ தான் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல, அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.